அது பராத் இரவு. பராத் அர்த்தம் லைலத்துல் பரா. ஷாபான் 15 அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாயில இருந்து லைலத்துல் பராங்கிற வார்த்தை வாழ்நாள்ல வந்ததே கிடையாது. லைலத்துல் கத்ர் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில இருந்து வந்தது. குர்ஆன்ல இருக்குது. லைலத்துங்கிற பல வார்த்தைகள் பல இடங்கள் லைலத்துங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்களா இல்லையா? லைலத்துல் பரா, பராத் இரவுங்கிற வார்த்தை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஷஅபானுடைய நோம்பில் எந்த நோம்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இல்லை, நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோன்பு நோட்டதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு யாசின் ஓதுகிறது, அதே போல என்னது பராத்து ரொட்டி விளங்கிட்டானே, வாழைப்பழம், அந்த மாதிரி எல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள். இதனால் எங்களுக்கு ஹைர் இல்லை. இது ஹைராக இருந்தால், இது நலவாக இருந்தால் எங்களுக்கு முந்தி யார் செஞ்சிருப்பாங்க? சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள். இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ, அந்த இரவிலே 3 யாசின் என்ற ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ, அந்த இரவிலே தஈஃபான ஹதீஸாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள் அந்த இரவிலே என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பையோ எடுத்துக்கொண்டு யார் ஒரு அமல் செய்தால் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய அமல் அல்ல. அடுத்ததாக பராத்து சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஷாபான் மாதம் பிறை 15, அதுக்கு தான் 15ஆம் நாள் இரவுக்கு தான் பராத்துடைய இரவு என்கின்ற பெயர் உண்டு. பராஅத்து என்கின்ற அந்த சொல் ஹதீஸிலே இடம்பெறவில்லை, அதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். ஆனா அந்த இரவுக்கு லைலத்துல் பராத்து இரவு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். குர்துபி போன்ற தப்சீர் கிதாபுகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரவுக்கு லைலத்துல் பராத் இரவு என்று பெயர் இருக்கிறது என்று இமாம்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த இரவுக்கு ஏன் பராத்துடைய இரவு என்று பெயர் வைக்க வேண்டும்? பராஅத்து என்றால் விடுதலை, லைலத்து என்றால் இரவு, லைலத்துல் பரா விடுதலை பெறும் இரவு என்பது அதனுடைய பொருளாகும். இப்படி ஒரு பெயரை ஏன் அந்த இரவுக்கு சூட்ட வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்றைய இரவிலே அல்லாஹு தஆலா நரகவாசிகளுக்கு விடுதலை வழங்குகிறான். கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கின்ற ஆடுகளில் உள்ள உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் விடுதலை வழங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டாச்சு. நரக விடுதலை அந்த அன்னைக்கு கிடைக்குதுல்ல, அதனாலதான் லைலத்துல் பரா விடுதலை தருகின்ற இரவு அப்படி அது பேர் வந்துச்சு. ஹதீஸ் அடிப்படையில தான் பேர் வந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க இது அப்படியெல்லாம் ஒரு இரவே கிடையாதுங்க, அறியாமல் இருப்பவர்கள் சொல்வார்கள். குர்ஆன் ஹதீஸும் சரியா புரியாதவர்கள் சொல்வார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும், இமாம்கள் தேவையில்லை என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கொண்டு அந்த குர்ஆனையும் அந்த ஹதீஸையும் சரியாமல் விளங்காமல் இருக்கிறார்களே வஹாபிகள், அவர்கள் தான் சொல்லுவாங்க. இதுக்கு இல்லங்கிறதுக்கு அந்த இரவு இருக்குங்கிறது எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு, அவங்க இல்லங்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வர்றாங்களாம். என்னன்னு கேட்டா, அந்த இரவுக்கு மக்கள் எல்லாம் ஷபே பராத்துன்னு தானே சொல்றாங்க. ஷபேங்கிறது அரபி வார்த்தையா, உருது வார்த்தை தானே. அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? ஆய்வு பண்றாங்க. ஆய்வு செஞ்சுதான் அவருடைய அறியாமையை வெளிப்படுத்தினதெல்லாம் அவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறது. இதுல ஆய்வு பாருங்க. ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறது குர்ஆன் ஹதீஸ் வச்சு முடிவு பண்ணனே. நம்ம இருக்குங்கிறது ஹதீஸ் கொண்டு வர்றோம், நிறைய ஹதீஸ் இருக்கு நான் சொல்றேன். ஆனா இல்லைங்கிறதுக்கு ஷபே பராத்துங்கிறோம்ல, ஷபேங்கிற அரபி வார்த்தையே இல்லையே, அது மார்க்கத்தில் இருந்திருந்தால் அரபி சொல்லாகத்தானே இருந்திருக்கும். ஆய்வு செய்யறாங்க. இந்த ஆய்வு எவ்வளவு மோசமான ஆய்வுங்கிறது உதாரணம் சொல்றேன். இந்த மாதிரி ஆய்வு பண்ணாக்கா நம்ம ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுறோம்ல, மார்க்கத்தில் இருக்கிறது தானே ஹஜ்ஜு பெருநாள். அதுக்கு மக்கள் சொல்லுவாங்க பக்ரீத் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் அங்கே வந்தாரு, ஹஜ்ஜு பெருநாள் கிடையாது. ஏங்க மக்கள் பக்ரீத் தான் சொல்றாங்க, பக்ரீத்ங்கிற அரபி வார்த்தையா குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இல்லையில. ஆகவே இஸ்லாத்திலே இல்லை ஹஜ்ஜு பெருநாள் ஒரு நாள் சொன்னா நம்ம விடுவோமா? ஏன் பக்ரீத்துங்கிறது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணனால அந்த நாள் இல்லைன்னு அர்த்தம் ஆயிருமா? நோன்பு பெருநாள் தமிழ்ல சொல்றோம், அதனால ஈதுல் ஃபித்ர் இல்லைன்னு ஆயிருமா? ஈதுல் ஃபித்ர் அரபி, நோன்பு பெருநாள் தமிழ்னு சொல்றோம், அவ்வளவுதான். லைலத்துல் பரா அரபி, ஷபே பராத்துங்கிறது உருதுல சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்ம சொல்லவில்லையா? புனிதமிக்க பராத் இரவு. புனிதமிக்க அப்படின்றாங்கல்ல, இதுல இருந்து என்ன புரிகிறது? புனிதமிக்க அரபியா இல்லையில, குர்ஆன்லயா இல்ல, இந்த இரவும் இல்லை அப்படின்னு ஒரு நாள் சொன்னாங்க. தமிழ்ல அந்த வார்த்தையை நம்ம கண்ணியப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். புனிதமிக்க கதிர் இரவுங்கிறானா, ஒரு நாள் அங்கே வந்து கதிரவும் கிடையாது. ஏன் அது புனிதமிக்க அப்படிங்கிறீங்கல்ல, அது குர்ஆன்லயா ஹதீஸ்ல இருக்குன்றாங்க. அந்த மாதிரிங்க கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம
ஒரு ஒண்ணு சொன்னா அது தக்க ஆதாரத்தை வச்சு அதனால இது இல்லைண்டா அது சரியா தவறாங்கிறத அவன் அலசலாம். அது வேறு விஷயம். முறையா சொன்னான். இதெல்லாம் ஒரு ஆய்வா சபேண்டு வந்துருச்சான். சரி, அது இருக்கணும் அப்படியே. அடுத்து பாருங்க, இந்த இரவு இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த இரவுல நின்று வணங்குகிறோம், பகலிலே நோன்பு வைக்கிறோம். இது நடைமுறையில இருக்கிறதா? காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "குமு லைலஹா வஸூமு நஹாரஹா." அந்த பராத்துடைய இரவிலே, ஷாபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவிலே நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள் என்றார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சுன்ன ஜமாத் செய்கிறோம். சுன்ன ஜமாத் என்ன? சுன்னத்தை பின்பற்றி நடப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நடக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப நோன்புக்கும் இரவு நின்று வழங்குவதற்கும் ஆதாரம் கிடைத்து விட்டது. அப்ப மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன்றைய இரவிலே சூரியன் மறைந்தவுடன், சூரியன் மறைந்தவுடன் தானே ஸ்டார்டிங் ஆகுது இரவு. இறைவன் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு. என்னிடம் பாவமன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னிடம் ரிசுக்கை தேடுபவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்க தயாராக இருக்கிறேன். சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? என்னிடம் கேட்கட்டும், அவருடைய சோதனை வேதனையை அகற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். சுபஹுடைய நேரம் வர்ற வரைக்கும். ஏன் சுபுடைய நேரம் வர்ற வரைக்கும் தான் பராத்துடைய இரவு. அது வரைக்கும் அல்ல கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த அளவுக்கு சொல்லலாம். அதனால தானங்க நம்ம மக்ரிபு தொழுத உடனே உட்கார்ந்து யாசின் ஓதுறோம்ல. ஏன்? இறைவன் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கணுங்கிறதுக்காக தானே. நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும். நமக்கு முன் சென்று விட்ட நம்ம முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் யாசின் ஓதி துவா செய்கிறோம். ஏன் நம்ம மகர்வு தொழுத உடனே உட்கார்றோம்? அதுக்கும் காரணம் இருக்கிறது. சூரியன் மறைந்த வருகிறான். இப்ப சூரியன் மறைந்தவுடன் சொன்னா மகரிபுடைய நேரம். அது தொழுகிறோம். தொழுத உடனே ஏன்? இறைவன் நம்மளை பார்த்து என்னிடம் கேட்க தயாராக இருக்கிறீர்களா எங்கும் போது நம்ம பாட்டுக்கு ரோட்டில போயிட்டு இருக்கிறது அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்? இறைவனை அலட்சியம் செய்வதாகத்தான் அமையாது. ஏன் அல்லாஹ் கேட்கிறான்ல, என்னிட்ட கேட்க யார் தயார்? பாமணித்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அப்படி திரும்பி போய்கிட்டே இருந்தா, அதனாலதான் நம்ம அந்த மகிழ்ச்சி முடிஞ்சோன்னு உட்கார்றோம். இறைவனை நீ கேட்கிறாய், என்னிடம் பாமன்னிப்பு தேடுபவர் யார் இருக்கிறார் என்று. இதோ நாங்கள் இருக்கிறோம் இறைவனை, உன்னிடம் பாமன்னிப்பு தேடுகிறோம் அப்படின்னு உட்கார்ந்து யாசம் ஓதிட்டு துவா செய்யறோம். பொருத்தம். அதனால மறு தொழுதோன்னு காரணம். அப்படி மறுத்தொழுன்னு கேட்கணும்னு சொன்னா இறைவன் அறைகூவல் விடுக்கிறான். அந்த அறைகூவலுக்கு நாம் மதிப்பளிக்கவில்லை என்றாகிவிடும். அதுக்காக தான் உட்கார்ந்துடும். சரி, ஏன் யாசீனை ஓதிட்டு கேட்கணும்? சில பேர் கேட்பாங்க, யாசீன் ஓதுவதற்கு என்ன ஆதாரம்பாங்க. அந்த அன்னைக்கு யாசீன்லாம் குர்ஆன் ஓதுறதுதான். குர்ஆனை எந்த அன்னைக்கும் ஓதலாம். அந்த அன்னைக்குத்தான் அந்த காரவங்கெல்லாம் டெய்லி ஓதுறாங்க. அதான் பெரிய இது. சுன்ன ஜமாத் மக்கள் டெய்லி ஓதுறாங்க. சுப பிற ஓதுறவங்க இருப்பாங்க, மறு பிற ஓதுறவங்க இருக்காங்க, இஷா பிற ஓதுறவங்க இருப்பாங்க, காலையில லுஹா நேரத்தை ஓதுறவங்க இருப்பாங்க. அவங்க நேரத்தை தந்தவர் ஓதுறாங்க. அப்ப யாசீனை தினந்தோறும் ஓதுகின்ற மக்கள் அந்த இரவிலும் ஓதுகிறார்கள். அந்த அன்னைக்குத்தான் ஓத வேண்டுமா என்று கேட்கின்ற வஹாபிகள் எந்த நாளிலும் ஓதாமல் இருக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியம். இந்த வஹாபியெல்லாம் டெய்லி ஓதுறாங்களே. டெய்லி ஓதிட்டு அந்த அன்னைக்கு தான் சொன்னா அவர் என்றைக்குமே ஓதுவதில்லை. ஏன் அந்த அன்னைக்கு ஓதுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் சுன்னத் ஜமாத் மக்கள் என்றும் ஓதுகிறார்கள், அன்றும் ஓதுகிறார்கள். ஏன் யாசீன ஓதன? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து அடிப்படையிலே தான். இப்போ அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க? முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் இருக்கிறார்? நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் கேட்கிறானா? நாம் அமர்ந்து கொண்டு இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயான்னு நம்ம கேட்கிறோமா? ஏன் யாசீன ஓதணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் யாசீனை ஓதினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. இப்னு ஹிப்பான்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சுன்ன ஜமாத் மக்கள் சுன்ன மக்கள் சும்மாவா? நமக்கெல்லாம் இமாம்களும் பெரியவர்களும் சொல்லி தந்து அவங்களும் சும்மா சொல்லுவாங்க. எல்லாம் ஹதீஸின் அடிப்படையிலே நமக்கு சொல்லிவிட்டு தந்திருக்கிறார்கள். இறைவனிடம் பாவமன்னிப்பு கேட்கின்ற நேரம் அது. கேட்கிறோம், சும்மா கேட்கல. எதை செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதை செய்து கேட்கிறோம். யாசின் ஓதுங்க, பாவம் மன்னிக்கப்படும்டாங்கல்ல, யாசினை ஓதணும். யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் மன்னிப்பாயாக. எவ்வளவு அற்புதமா பொருத்தமாக வணக்கம் செய்கிறார்கள் சுன்ன ஜமாத் மக்கள். அது 3 ஓதுகிறீர்களே, 5 ஓதுங்க.
3 தான் ஓதுங்க யாராவது சொன்னாங்களா? 5 ஓதுங்க நீங்க, 10 ஓதுங்க. 3க்கு நேரம் இல்லையா, 1 ஓதுங்க. 3 என்பது நாம் விரும்பியது. 3 தேவைகள். அந்த தேவைகளுக்காக 3 யாசின் ஓதுறோம். அவர் ஒரு ஆள் சொல்ற நேரம் இல்லைங்க அப்படிங்கிறாரு, 1 ஓதட்டும். இன்னொரு ஆள் சொல்றாரு எனக்கு நேரம் நிறைய இருக்கு, 10 ஓதுங்க. ஏங்க அல்லாஹ்வுடைய கலாம் ஓதுறதுக்கு இதெல்லாமா தடை? அந்த வஹாபிகளுடைய தந்திரத்தை பாத்தீங்களா? மக்களை குர்ஆன் ஓத விடாம தடுக்கணும். அதுக்குதான் அந்த அன்னைக்கு ஓத வேண்டுமான்னு கேட்டு நீங்க யாசும் ஓதாங்க. அதுல பாவம் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் பலிகடா ஆகிவிட்டார்கள். குர்ஆன ஓதிலிருந்து அந்த வஹாபி ஆலிம்சாக்கள் தடுத்தார்கள். அப்பாவி இளைஞர்கள் பலிகடா ஆக்கிவிட்டார்கள். அந்த வஹாபி ஆலிம்சாக்கள் விரித்த வலையிலே இவர்களும் விழுந்து விட்டார்கள். யாசின் ஓதல, குர்ஆன ஓதல. எவ்வளவு பெரிய இழப்பு! குர்ஆனைத்தானங்க ஓதுறாங்க. அதுக்கு ஏங்க இந்த மாதிரி? சரி, இவங்க கேட்கிற மாதிரி கேட்டாக்கா, சரி அந்த அன்னைக்கு ரைட்டு. ஒரு ஆளு அடுத்த நாள் இரவு ஓதுறாரு. பிறை 16ன்னு வச்சுக்கிறோங்க. அப்பவும் இதே தானே வரும். ஷாபான் பிறை 16 அன்னைக்கு யாசீன் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. 16லும் ஓதாது. பிற 17 ஒரு ஆள் ஓதுறாரு. அவர்கிட்ட போய் ஷாபான் பிறை 17 யாசின் ஓத ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. ஆகவே இந்த அன்னைக்கும் ஓதாது. அப்ப வருடம் முழுவதும் ஓதாம இருந்துடலாமா? என்ன இவர்களுடைய அறியாமை! சரி, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை செய்கிறோம். யாசின் ஓதுங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். யாசின் ஓதிவிட்டு படைத்த ரப்பட்டை யா அல்லாஹ் மன்னிப்பாயாக என்று நாம் கேட்கிறோம். இன்னொன்னு, அந்த அன்னைக்கு நாம் செய்வன் இன்னொரு வணக்கம் என்ன தெரியுமா? ஜியாரத்து போகணும், கபிரிஸ்தானுக்கு எல்லாம் போகணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அல்லாஹு தாலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்றால் ஏதோ அல்லாஹு தாலா அது வரைக்கும் உயர்ந்த இடத்துல இருந்தான், அங்க இறங்கி வர்றான், இடம் பெயர்ந்து வருகிறான் என்று கருதிவிடக் கூடாது. அது ஷிருக்கு. அது வஹாபிகளுடைய கொள்கை, யகூதிகளுடைய கொள்கை. யகூதிகள்லாம் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறாங்க. இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அத்தஜ்சீமு மதுஹபுல் யஹூத். இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் என்பது யகூதிகளுடைய மதுஹப். அதைத்தான் இன்னைக்கு வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அரிசிக்கு மேல உட்கார வச்சுட்டாங்க. யார்? வஹாபிகள். பச்சை ஷிர்க். இதுல வேற தௌஹீதான். கண்ணங்கரேண்டு இருக்கிறவனுக்கு வெள்ளையன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு ஊர்ல உள்ள எல்லா வியாதியும் இருக்குது. அவன்கிட்ட போய் உன் பேர் என்னப்பா? ஆரோக்கிய சாமிங்கிறான். ஆரோக்கியமா இருக்கிறாங்க, எல்லா வியாதியும் அவன்கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி பச்சை ஷிர்க்கை செய்கின்ற அந்த கூட்டம் தனக்கு தௌஹீத் என்று பெயர் வைத்திருக்கிறது. கொடுமையிலும் கொடுமை இது. அதனால வஹாபிகள் ஷிர்க்கிலே இருக்கிறார்கள், பச்சை ஷிர்க்கிலே இருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவத்தை கற்பித்து இறைவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டார்கள், திசையும் உண்டாக்கி விட்டார்கள். இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா திசை வந்து விட்டது. இறைவன் இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் அல்லவா? இறைவனுக்கு ஒரு இடம் என்றால் அவனுக்கும் படைக்கப்பட்ட பொருள்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? லைஸ கமிஸிலிஹி ஷை. இறைவன் சொன்னானே அல்லாஹ்வை போன்று வேறு எதுவும் இல்லை என்று. ஆனால் இவர்களோ வஹாபிகளோ அல்லாஹ்வை போன்று மற்றது இருக்குதுன்னு வந்தாங்க. மற்ற பொருள்களுக்கெல்லாம் இடம் இருக்குதுல்ல, அல்லாஹ்வுக்கும் இடம் இருக்குங்கிறாங்க. ஈமானுடைய பாடத்தை முதலாவதா வஹாபிகள் படிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ படிச்சு புரியுங்கிறா அடுத்து. ஃபர்ஸ்ட் ஈமானம் படிங்க. அப்பாவி இளைஞர்களே, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்லி உங்களுடைய ஈமானை பறிகொடுத்து விட்டார்கள். பறிகொடுத்து விட்டால் மறுமையிலே நீங்க வெற்றி பெறவே முடியாது. பிறகு வருந்தினா எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்திலேயே நீங்கள் திரிந்து விட வேண்டும். அதான் சரி. அடுத்து விளக்கம் கொடுத்துட்டோமா? அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அல்லாஹ் இறங்கி வருகிறான், அல்லாஹ்வுடைய அருள் நெருங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் தன் அடியாரின் பக்கம் நெருங்குகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அதனால இறைவன் இடம் பெயர்ந்து வர்றான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அருள் நெருங்குகிறது, அதைத்தான் இறைவன் நெருங்குகிறான். அதான் அதுக்கு விளக்கம். சரி, அடுத்து அந்த லைலத்துல் பராத் இரவு அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் நின்று வணங்க வேண்டும் சொன்னோம். இன்னொரு வணக்கம் என்ன? ஜியாரத்து செய்யணும். கபிரிஸ்தானுக்கு போய், நம்ம ஊர்ல கபிரிஸ்தான் இருக்குதுல்ல, அந்த இரவு போகணும். அது ஒரு சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராத்துடைய இரவு, பராத் இரவுன்னு சொன்னா ஷஅபான் மாதத்தின் 15ஆம் நாள் இரவிலே ஜன்னத்துல் பக்கீவுக்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஜியாரத்து செய்தார்கள். அந்த ஜன்னத்துல் பக்கீ கபிரிஸ்தானில் உள்ளவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இது போன்ற வணக்கங்களை நாம் அந்த அன்னைக்கு
செய்ய வேண்டும். அந்த இரவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான இரவு. நமக்காக நம் முன்னோர்களுக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தாலா நரக விடுதலை வழங்குகின்ற இரவாய் இருப்பதால் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரவிலே நின்று வணங்கி பகலிலே நோன்பு நோக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் கேட்டதின்படி அமல் செய்கின்ற நல் பாக்கியத்தை நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி